ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். என்னால் இதெல்லாம் மாற்ற முடியுது அப்படிங்கிறத தாண்டி அவங்களுக்கு இதில் ஃபேவரபான ஒரு விஷயங்கள் இருக்கா இல்லையா, இல்லை எது மாதிரியான விஷயங்களை நம்ம எடுத்துகிட்டு போகணும், பண்ணணும், செய்யணும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணுமே தவிர, அதை தவிர வேறு விஷயங்களை நம்ம யோசிக்கிறதுல நம்மளுக்கு எந்த யூஸுமே கிடையாது அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான விஷயம். ஏன்னா அவங்களுக்கு தேவையான விஷயங்கள்ல அவங்கவுங்க ஒரு சில இதில் நம்மளுக்கு ஃபேவரபுளாக இருக்கிறதுக்கான காரணங்கள்ங்கிறது இருக்கிற விஷயங்களை நம்ம மாற்றிக்கிட்டு போனோம்னாலே எல்லாமே நம்மளுக்கு சரியாயிடும் அப்படிங்கிறது தான் ஒரு நம்பிக்கையாக இருக்கிற விஷயம். ஏன்னா அதுக்கு மேலே நம்ம எதையுமே வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. வேண்டான்னு சொன்னோன்னா அதில் நம்மளுக்கு தான் எந்த விஷயமா இருந்தாலும் பாதிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நம்மளுக்கு போக போக உங்களுக்கு எதில் தேவையோ அதில் நீங்கள் வாழ்க்கையில் கொண்டுட்டு போனீங்கனாலே போதும். இதுக்கு மேலே நம்மளுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் பார்த்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான்ப்பா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டான ஒரு விஷயந்தான். எனக்கு அதுக்கப்புறம் யாருக்காகவும் நம்ம மாற்றி பேசணுங்கிற அவசியம் கிடையாது. போக போக நம்ம எல்லாரையும் புரிஞ்சுக்கிறதுக்கான நேரங்கிறது வரும் அப்படின்னோடனே, ஆமாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். போக போக நம்மளுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கான நேரங்கிறது வரதான் செய்யும். அதுக்கு மேலே நம்ம யாரையும் எதுக்காகவும் நம்ம மாற்றிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு கடவுள் கொடுக்குற ஒரு இதுதான், வாய்ப்பு தான். அந்த வாய்ப்பை நம்ம சரியாக பயன்படுத்திக்கிட்டோனாலே போதும். அந்த வாய்ப்புகள் நம்மளுக்கு கடவுளாக கொடுக்குறது தான். அந்த வாய்ப்பை தாண்டி நம்ம எதையும் பண்ண போகிறதுங்கிறது கிடையாது. அதை தாண்டி நம்ம எதையும் செய்யணுங்கிற அவசியம் இல்லை, பார்த்துக்குவோம் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான்ப்பா, நீங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மையான விஷயங்கள் தான். ஆனால் அதுக்கு இடையில நம்மளுக்கு எதெல்லாம் மாறுதோ அதெல்லாம் மாறாத விஷயங்களை நம்ம எதுவும் மாற்றிக்க முடியாது. போக போக எல்லாமே சரியாக நடக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோனாலே போதும். புரிஞ்சுக்கிற விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டோனாலே போதும். அதுக்கு இடையில நம்ம இதெல்லாம் பாதிக்குது, பண்ணுது, செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் மாற்றிக்க முடியாது. இதுக்கு அடுத்தது நம்ம என்ன கொடுக்கணுமோ அதை வாழ்க்கையில் நம்ம கொடுத்துக்கிட்டோனாலே போதும் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் சரிதான். நீங்கள் இதுக்கு மேலே யாரையும் எதுக்காகவும் ப்ளேம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அவசியங்கிறது கிடையாது. போக போக நம்மளுக்கு எல்லாமே சரியாக நடக்கும் அப்படிங்கிறதுல மட்டும் நம்ம கவனமாக இருந்தனாலே போதும் அப்படின்னோடனே, ஆமாம் அதுதான் நானும் கேட்குறது. ஏன்னா ஒரு சில விஷயங்களில் நம்ம கவனமாக இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு தேவையான விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் கொண்டுட்டு போகிறதுல தானே இருக்குது. அதுதான் நம்மளுக்கு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், நான் இல்லைங்களா, இருந்தாலும் இந்த நேரத்தில் இது அதுன்னு சொல்லிட்டு நம்ம இதாக பேசிக்க வேண்டிய அவசியங்கிறது கிடையாதுல்ல. எல்லாமே நம்மளுக்கு நல்லா நடக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியங்கிறது நம்மளுக்கு இருக்குது. அந்த அவசியத்தை வாழ்க்கையில் புரிஞ்சுக்கிட்டோனாலே போதும் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் கரெக்டு தான்ப்பா, நம்மளுக்கு நீங்கள் அதெல்லாம் சொல்கிற விஷயங்கள் எங்களுக்கு புரியுது. புரியாமல் இல்லை. இதுக்கப்புறம் எதெல்லாம் நடக்குதோ அதெல்லாம் நம்ம போக போக நம்ம பார்த்துக்க வேண்டியதான். அதுக்கு மேலே நம்ம கையில் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, ஆமாம் அதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மை தான். இதுக்கு மேலே நம்ம யாரையும் எதுக்காகவும் நம்ம ப்ளேம் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னோடனே, ஆமாம் அதுக்கு மேலே நம்ம யாரையும் மாற்றிக்கணும் இல்லை இது பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. என்னால் முடிஞ்ச விஷயங்களை நான் செய்கிறேன், பண்ணுறேன் அப்படிங்கிறத நீங்கள் சொல்கிறதுல தான் இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் நீங்கள் சொல்கிறதுல தான் இருக்குது. அதுக்கு மேலே நம்ம யாரையும் குறை சொல்ல வேண்டிய அவசியங்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லியாச்சு. சரி ஓகேப்பா, நீங்கள் புரிஞ்சுக்கங்க. இனிமேல் உங்களுக்கு இதெல்லாம் நடக்குது நடக்கலை அப்படிங்கிறத நம்மளாக தான் மாற்றிக்க வேண்டிய விஷயங்கிறது இருக்குது அப்படின்னோடனே,